ஐயோ அந்த இடத்துல காலை தொங்க போட்டு இப்படியோ போய் கீழே பார்க்க தோணலை. கீழே பார்த்தாலே பயமா இருக்குது. நேரா அல்லு கிளம்புதே. நடுங்குது, கால் பயங்கரமா நடுங்குது. அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. பேராகிளைடிங். இங்கே வந்து பயங்கர கூட்டம். முன்னாடி பார்த்தா தெரியும் எவ்வளோ ஆளான்ட்டு. கூட்டத்தை காட்டுறேன் பாருங்க. பஞ்சி ஜம்பிங்க்கு நான் மட்டும்தான் இருந்தேன். இங்கே வந்து சரியான கூட்டம். அதனால் இப்போ என்னால் டைமுக்கு இதை முடித்து அடுத்ததுக்கு போக முடியுமான்னு தெரியல. டேக் ஆஃப் mulai malam இதில் வந்து லாங் ஃப்ளைட்டு ஷார்ட் ஃப்ளைட்டுன்னு இருக்கு. கூட வந்தவங்களாம் லாங் ஃப்ளைட் போகிறவங்க 1 hour 30 minutes தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இப்போது எனக்கு டைமும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் ஃப்ளைட்டாக ஷார்ட் ஃப்ளைட்டாக தெரியல. பட் அது போது பாருங்கள். இங்கே நிற்கவே பயமாக தான் இருக்குது. எட்ஜில் நிற்கிறோம். போனோட சொல்கிறோன்னு போயிடும் போல இருக்குது. இவரு கூட தான் நம்ம போகிறோம். தீபக் இவர் தான் நம்மளோட ஃப்ளைட்டு பைலட். ஸோ இவங்கெல்லாம் வந்து எங்கள் கூட வந்தவங்க தான். ஆனால் இவங்களாம் லாங் ஃப்ளைட் எடுக்கிறாங்க. सनग्लास नो आई डोंट हमारे का तो फोटो वीडियो अच्छा है यार. बहुत ठंडी होता है, सेफ्टी होता है. ओके लगाना है तो इधर रेंट में मिलेगी. सनग्लास नहीं है. सही था बता लो. சன்கிளாஸ் போடணுன்னாங்க. கிளாஸ் அதை பற்றி சொல்லவே இல்லையா. எம்மகிட்ட இல்லையே கிளாஸில் ஏதாவது வச்சுருப்பாங்களா தெரியல. பீதியாக தான் இருக்குது. கொஞ்சம் லைட்டாக இல்லை, கொஞ்சம் ஹெவியாகவே பீதியாக தான் இருக்குது. இன்னொரு பக்கம் எனக்கு ட்ராவலிங்கே வந்து வயறு குறன்னு இருக்குது. இன்னொரு பக்கம் ஈகிள் பறந்துக்கிட்டு இருக்குதுங்க. நம்ம பக்கம் தலைக்கு மேலே பறக்குது, பக்கத்துலேயே இருக்குது. இது ஏதாவது போய் தட்டிட குத்திட போதும். ஏகப்பட்ட பயம் வீதி எல்லாமே இருக்குது. பட் நம்பி இறங்கலாம் வாங்க. வேறு என்ன பண்ண முடியும். வந்துட்டோம். எனக்கு என்னோட 360 மட்டும் எங்கேயாவது கனெக்ட் பண்ண முடியுதா இல்லையான்னு பார்த்தா சூப்பராக இருந்திருக்கும். ட்ரைபாட் எடுத்துகிட்டு வந்திருக்கலாம். செம ஃபன்னில் நடுக்கத்தில் என் கை சினிமேட்டிக்லேருந்து ஸ்லோ மோவில் போயிருந்திருக்கு. ஸ்லோ மோவில் எடுத்திருக்கேன் ஒரு நேரம். தெரியல, பயங்கர நடுக்கம். காலில் நடுங்குது. வயர்லாம் ஒரு மாதிரி குளு குளு குளுன்னு சவுண்டு கேட்குது. பட் அதே டைமில் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது. ட்ரை பண்ணணும்னு ஆசையும் இருக்குது. என்னடானா இங்கெல்லாம் ஓடுறாங்களே, எப்படி ஓடுறாங்கன்னு தெரியல. வாங்க போவோம். சூப்பராக இருக்கு. அல்லு கிளம்புதே. கீழே பார்க்க தோணலை. கீழே பார்த்தாலே பயமா இருக்குது. நேரா மவுண்டன்ஸ் தெரியுதா? அதுக்கு பின்னாடி ஃப்ளை பண்ணி அந்த இடத்துல காலை தொங்க போட்டு இப்படியோ போய் எங்கே போகிறேன்னு தெரியல. உடனே சூப்பராக இருக்கு. அரை மணி நேரம் இப்படி போக முடியுமா? 1 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. 360 வெளியே எடுக்க முடியுமான்னு தெரியல. பயமாக இருக்கு. அதனால எடுக்கலை நான் இப்போதைக்கு. Ready to go? Yeah, we're ready to go. So we can feel the wind hitting your face. Sometimes we can look at the trees. We have like wind shield over there. So you can look at the trees. 1, 2, and 3.
Now saya main 9 baju ke mau beginner aku 5 दिन आएको थियो मगान छु beginner हो त भिडियो बनाइरहनु हो क्या हैनहरु काट्दिएको ठ्याक्कै साइकल आएको त्यो हल्ली थियो बनाइ हाल्दिनु हजुर हजुर अचम्म देखेको राजालाई राजा माथि जानी बनाएको नि त पहिल्यै बनाएको पहिल्यै बनाएको यहीँबाट हिँडिदिनु भयो mobile you can take off.
that side. Okay, down. Okay. And the vehicle will come down. Yeah. If you want to say something, you can say your voice is recorded. Voice recording. Hi guys, I'm flying higher. உங்களுக்கு கேக்குதா தெரியல. ஆனா நான் பறக்கிறேன். பீதி வருது. பீதியில பேச்சு வரல, ஆனா ஹாய் வருது. லேண்ட் பண்ண போறோம்னு நினைக்கிறேன். பகீல் இருக்குது. But do try, please. At least once you need to try this. Woo! Amazing! Speechless, boys. Yeah, thank you, Deepak. Oh! எங்க அப்பா பக்கத்துல இருக்காருன்னு நினைக்கிறேன். Navigating. Wow. That's really cool. ஆனா இப்படி திருப்பும் போதெல்லாம் தலை வலிக்குது. How about it? That's cool. இப்போ ஒரு பெரிய திருப்ப போறாங்கன்னு நினைக்கிறேன். I could see a runway kind of a stuff. Woo! Wow, that's too cool. See the Himalayans there. ஐயோ லேண்ட் ஆகிட்டேன். தேங்க்யூ தீபக். Happy to fly? எஸ் தேங்க்யூ. பீதி சத்தியமாக சொல்கிறேன், வாமிட்டு வயிற்ற கலக்கிடுச்சு, ஆயே வந்துடுச்சு. அதாவது பஞ்சி ஜம்பிங் கூட ஜம்ப்பு தான், கயிறை கட்டி இருக்கு ஏதாவது சொல்லலாம். இது வந்து அவங்க அதை பிடிச்சி இழுத்து நேவிகேட் பண்ணுறது இருக்குது தெரியுமா. வாவ், அதுவும் லேண்ட் ஆகிற டைமில் அப்படியே இழுத்துட்டு போகுது. அந்த பக்கம் பின்னாடி அந்த காடு தெரியுதுல்ல, அந்த காடு பக்கம் இழுத்துட்டு போகுது. இல்லைங்க இதெல்லாம் கழட்டுறேன். அசால்ட்டாக ஓட்டுறாரு. How many years of experience for you? Me 12 years. Wow, 12 years of experience. Wow. காற்று இல்லைங்க, காற்று அடிக்குது இல்லை, இழுத்துட்டு போகுது ஒரு பக்கம். அண்ட் ஒரு பக்கம் ஹிமாலயன் மவுண்டன்ஸ். வேறு லெவல் ஃபீலிங் உண்மையிலேயே. கையெல்லாம் கொஞ்சம் வலிக்குதாண்ணா. கேமரா வேறு பிடிச்சி மாற்றி எடுத்திருந்தாரு. எனக்கு கை பிடிக்க முடியல, கேமரா கை வலிச்சுருது. 360 எடுக்க முடியலையே. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வருவேன், 360யோடு வரேன், ப்ராப்பரான ஒரு இதோட வரேன், அதை வச்சு எடுப்பேன். கை காலில் இன்னும் நடுங்குது. இங்கே பாருங்கள் எப்படி வந்து நேவிகேட் பண்ணி திருப்பி வர. எனக்கு ஏதோ ரொம்ப காற்றடிச்ச மாதிரி இருந்தது அந்த டைமில். ஒரு 4-5 வாட்டி அந்த இதுக்குள்ளேயே போயிட்டோம். அந்த மரத்துக்கு பக்கத்துலேயே தான் போய்கிட்டு இருந்தோம். ஒரு கரெக்டான கைடன்ஸ் கொடுத்தாரு. காலை நீட்டி வைங்க, கையை இது பண்ணுங்க. இங்கே கடை போட்டு வச்சுருக்காங்க, அந்த ஏதாவது சாப்பிடுவோம். எனக்கு ரொம்ப தக்கி கட்டிக்கிட்டு வருது, ஒரு மாதிரி வயிற்ற புரட்டிச்சு ஃபுல்லாகவே. நிறைய பயந்துட்டாங்க மேலே. நான் உண்மையை சொல்ல போனால் இதில் கூட பஞ்சி ஜம்பிங்கில் கூட கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தது. அந்த குதிக்கிற அந்த ஒரு செகண்ட் மட்டும் தானே. இதில் பார்த்தீங்கன்னா
கண்டினியூஸாக அந்த ½ அன் ஹவர் நம்ம வந்துக்கிட்டு இருக்க வரைக்கும் வயிறு பீத்திக்கிட்டு ஆகிட்டே இருக்குது. சின்னதாக ஒரு கடை இருக்குது, ஆனால் காசெல்லாம் அங்கே இருக்குதே, என்ன பண்ணுறது தெரியலையே. காசு இதெல்லாம் பேக்கெல்லாம் மேலே இருக்குது. இப்போ அந்த வண்டி இங்கே வருமா என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் ஒரு ரிவர் ராஃப்டிங் இருக்குது, அது போகிறோமா இல்லையான்றது நம்ம பிளான் பண்ணிக்கலாம். ஐயோ இப்போ இங்கே தணலில் கொஞ்சம் உட்காந்துட்டாங்க, முடியல, ரொம்ப தலை சுற்றுற மாதிரி இருக்குது. இந்த பஞ்சி ஜம்பிங் பண்ணும்போதும் ஒரு மாதிரி லைட்டாக இருந்தது, ஆனால் அதுக்கப்புறம் வந்து இந்த வண்டியில் வந்தது தான், சுற்றி மலை ஏறி வந்தது தான் ஃபுல்லாகவே டயர்டாக்கிடுச்சு. இதுலேயுமே வந்து ஒரு சில இடத்துல அப்படியே ஸ்வயின்னு திருப்புறார் அசால்ட்டாக, யூ டர்னு, ரைட் டர்னு, லெஃப்ட் டர்னுன்ட்டு. அப்போல்லாம் வந்து அப்படியே வயிற்றுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் அப்படியே அந்த 2 பால் அப்படியே வாய் வரைக்கும் வந்துடுச்சு நிறைய இடத்துல. பட் வா, அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பர்பான விஷயம். கண்டிப்பாக நீங்களும் பண்ணுங்கள். ஒரு ஆரஞ்சு ஜூஸு ஆர்டர் பண்ணிட்டேன். பயங்கரமாக தலை சுற்றுது, மாதிரியாக இருக்குது. எனக்கு அதான் சொல்லலை, மெயினாக ட்ராவலிங் தாங்க பிரச்சனை. இது பண்ணுற அட்ரினலின்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ட்ராவலிங்கும். இன்னொரு பக்கம் என் ஃபோனு சுவிட்ச் ஆஃப் ஆக போகுது, அதனால் அது ஒரு டவுட்டாக இருக்குது. நான் ஃபோனில் எடுக்கலாமா இல்லை வந்து என்ன பண்ணலாம் புரியலையே. ஏன்னா என் ஃப்ளைட்லேருந்து எல்லாமே ஃபோனில் தான் இருக்குது. இதுக்கப்புறம் நான் இன்னொன்று வர போகணும், என்னது அது பேர், ரிவர் டிராஃப்டிங் வர போகணும். அது நான் போனாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் அது போனால் எனக்கு ஃப்ளைட் மிஸ் ஆகிடுமோன்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நான் இந்த ட்ராவலிங்கை வந்து சேர்க்கவே இல்லை, அது மறந்துட்டேன் கம்ப்ளீட்டாக. அண்ட் அதுவுமே எல்லாமே வந்து இந்த மலை ட்ராவலிங்கன்றதுனால டைம் ரொம்ப எடுக்கும். நம்ம சும்மா கூகுளில் போடுற மாதிரி டைம் இல்லை. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருந்தாலும் அது அவ்வளோ நேரம் எடுக்கும். அதுதான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன். நான் வந்து எடுத்துருவேன் இந்த வண்டியில் போகிறத முடியல, வருது பயங்கரமாக. ஒரு அடியாக இவங்களோட ஆஃபீஸுக்கு வந்துட்டேன். எப்படி தான் நான் வாந்தியை ஹோல்ட் பண்ணேன்னு தெரில எனக்கு. இப்போ வரைக்கும் இப்படியே இருக்குது. இது வரைக்கும் கரெக்டாக அங்கேருந்து கிளம்பும்போது பேராகிளைடிங் முடித்து வந்த ஒரு பொண்ணு ஃபுல்லாக வாந்தி எடுத்துச்சு அந்த அங்கேயே. அது பார்த்தப்பவே எனக்கு தலை இதுவாகிடுச்சு. அப்புறம் இவங்களோட இதில் ஏறினேன், இவங்களோட வேன், எனக்கு வேன்லேயும் பின்னாடி வேறு ஏறி உட்காந்துட்டேன். குழுக்கலை சத்தியமாக வெளியே வந்துச்சு. நான் உடனே அவங்களுக்கு கேட்டேன், நான் ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்னு. அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அப்படியே ஃப்ரெண்டில் உட்காந்து வாயை மூடிட்டு பல்ல மூடிக்கிட்டு மேலே என்னென்னமோ பண்ணிக்கிட்டு வந்தேன். அண்ட் ஆனால் அதுக்குள்ளேயும் என் பக்கத்தில் இருக்க ஒரு வாந்தி வந்துச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்டில் போய் வாந்தி எடுத்துட்டாரு. அதை பார்த்தா எனக்கு வாந்தி வந்துடுமே அப்படின்ட்டு டப்புன்னு ஜெர்கின்லாம் போட்டு மூஞ்செல்லாம் மூடி, எனக்கு தெரியல ஏதோ ஒரு இடைக்கு தப்பிச்சு வந்துட்டு இது வரைக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக நான் எடுத்துருவேன்னு தோணுது. எனக்கு இந்த மோஷன் சிக்னஸ் தாங்க ப்ராப்ளம், பயங்கர ப்ராப்ளம் அது. ஐயோ திரும்ப மலைக்கு மேலே போகணுமா ராஃப்டிங்க்கு அப்படின்னு நினச்சாங்க. இல்லை, இங்கே தான் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே போயிடலான்னு நினைக்கிறேன். அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் போகும்னு நினைக்கிறேன், தெரியல எவ்வளோ நேரம்லாம். அண்டு அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டுக்கு போகணும். டைட்டாக தான் இருக்குன்னு தோணுது. நான் இங்கே ஃபோனை சார்ஜ் பண்ண முடியும். இந்த படத்தில் இவங்க பண்ணுற மாதிரி வேற லெவல் பாருங்க. ஓட்டுற தண்ணி மேலே தெரியுது இல்லையா? இன்னைக்கு நான் எல்லாமே பண்ணிட்டேன். ஓகே, பஞ்சி ஜம்பிங், பேராகிளைடிங், ராஃப்டிங் and jumping. Here we go. Another jump. Are you ready? Yeah!